ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன்னு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரை போகிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் போகிறோம். அங்கே போய் தான் நான் விளாக் எடுக்கலான்னு பிளான் போட்டேன். ஏன்னா நான் போனதே கிடையாது. இத்தனை தடவை மதுரைக்கு போயிருக்கேன், ஆனால் திருப்பரங்குன்றம் போனதே கிடையாது. சின்ன வயசில் அம்மா கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படி சொன்னாங்க. இப்போ நான் போனது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா கிளம்பலாமே அப்படின்ட்டு என்னோடய அத்தை அவங்க கூட தான் நான் போனேன். ஸோ போய் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா தலை குளித்து கிளம்பியாச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் போய் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஸோ விளக்கு எல்லாமே போட்டு பூவெல்லாம் கடவுளுக்கு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக வேண்டிய வேலைகளை பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஒர்க்கும் முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தாங்க எங்கள் மம்மி. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு அப்புறம் அப்பளம் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதையும் நல்லா வாங்கியாச்சு. ஸோ வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ நானும் எங்கள் அத்தை அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் தான் போயிட்டுருந்தோம். ஸோ போவேல வெயில் செம்ம வெயிலாக இருந்துச்சு, தாங்கவே முடியலைங்க. அதுவும் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொளுத்துன்னு கொளுத்தும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பஸ்லேயே போவேலே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கெட்டிகிட்டே தான் வந்தாங்க எங்கள் அத்தை. ஸோ வழக்கம் போல் தான் அப்படியே போயிட்டு தான் இருந்தோம். செம்ம கூட்டமாக வேறு இருந்துச்சு பஸ்ஸு. சரின்ட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ வந்ததும் அப்படியே அந்த பஸ்ஸில் வந்ததுக்கு நானே அப்படியே படுத்து தூங்கிட்டேங்க. என்னால் சில கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்துக்கிட்ட வந்துவிட்டோம். ஸோ திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு. பஸ்ஸு ஆல்ரெடி எங்கேன்னு தேடிட்டு தான் இருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துடுச்சு. ஸோ பஸ் வரவும் வேகமாக போய் ஏறியாச்சு. ஆனால் கூட்டம் எக்குத்தப்பாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படியே ஏறி அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் இறங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ வந்துட்டு போகிற வழியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. போவேலெல்லாம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் என்ன வெயில் தாங்க, செம்ம வெயிலாக இருந்துச்சு, தாங்கவே முடியல. உண்மையாகவே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதுவும் அந்த செருப்பு கழட்டி போட்டு நடக்கும்போது சூடு வேறு தாங்கவே முடியலை. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் நடந்துகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல கிரிவலம். ஸோ அதை சுற்றுறதுக்காக தான் நாங்கள் போனோம். இந்த வட்டமாவது சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போனோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா விளக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே போவேலே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படியே பைய நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போவேலே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த முருகன் கோயில். எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உள்ளே கூட்டம் எக்குத்தப்பாக இருந்துச்சு. இன்னும் நடை சாத்தி தான் இருந்தாங்க, இன்னும் நடை திறக்கல போல். அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விளக்கு நானே எல்லாருமே போட்டோம். ஸோ போட்டு பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் எக்குத்தப்பாக இருந்துச்சுங்க. அந்த நடை சாத்தி இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ நடையை திறக்கவும் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ பேர் முருகான்னு கத்திட்டு போனாங்க. ஸோ அது கேட்கும் போதே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் விளக்கெல்லாம் போட்டுட்டு தேர்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கயர்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம உள்ளே சாமி கும்பிட போகணும்ல, அதில் பார்த்திங்கன்னா லைனில் நிற்கணும். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ அவ்வளோ நேரம் லைனில் நின்று ஃபைனலாக சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. வரையில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே வந்தோங்க. ஸோ செம்ம கூட்டமாக இருந்துச்சு பாருங்களேன். ஃபுல்லும் திக்கும் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லுவோம்ல, ஸோ அந்த இதாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா உட்காந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே மந்திரம் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ வெண்பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியில் வந்தது நாங்கள் கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போவேல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங்லாம் நிறைய பேர் வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. எவ்வளோ திறமை இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டே போனேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி பார்க்கும்போது அந்த மலையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மலைக்கு மேலெலாம் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. ஸோ எனக்கு ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த கிளைமேட்டே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஈவினிங் டைமத்தில் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சுற்றி அப்படியே நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தாச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் கோயில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான அலங்காரத்தில் பண்ணுவாங்களாம். ஸோ நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா, ரோஸ் அலங்காரத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே செம்மையா இருந்துச்சுங்க. ரியலாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அதையும் பார்த்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி சிவன், அம்மன் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள். கும்பிட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நாகத்தை வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதையும் கும்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சுங்க. இந்த சப்தகன்னிகள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா குரங்கா இருந்துச்சு. பயமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுச்சு. அது வேறு. அங்கே யாருமே எந்த ஒரு பொருளையுமே கீழே வைக்கவே இல்லை. எல்லாருமே கையிலே தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ குரங்கு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து தான் எல்லா பொருளையுமே வச்சுக்கிடணும். அப்படியே பார்த்தீங்கன்னா, நானும் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியேவும் கீழே வந்துட்டோம் நாங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடமா சுற்றிட்டு தான் இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கிரிவலத்தையும் சுற்றியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 4½ கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஆனால் நான் கேட்டப்போ அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் வர்றதுக்கு நைட் டைம் ஆயிடுச்சு. 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டிங்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கூட்டத்தை பாருங்களேன். எக்குத்தப்பான கூட்டங்க. விலக கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் விலகி போயிட்டுருந்தோம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ எண்டிங்க்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். மனசுக்கே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.